ஏர்ன் பண்றதெல்லாம் டாக்ஸ்க்கே போகுது. நான் எதுக்கு ஏர்ன் பண்றேன்னு எனக்கே தெரியல. எதுக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணணும்? எதுக்கு டாக்ஸ் கட்டணும்? இதுக்கு பேசாம கம்மியான ஏர்ன் பண்ற ஜாப்க்கே போயிடலாம். டாக்ஸ் கட்டுறதாவது மிச்சமாகும். என்னாச்சு? ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க? டாக்ஸே இவ்வளவு வருது, அதனாலதான் புலம்பிட்டு இருக்கேன். டாக்ஸ் கிளைம் பண்றத பத்தின ஐடியா எனக்கு இல்ல. அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்ல. சரி, லைஃப் இன்சூரன்ஸ், பிக்ஸட் டெபாசிட் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இஎல்எஸ்எஸ் ஏதாவது எடுத்திருக்கியா? இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். அப்பனா ஏடிசில நீ 1.5 lakhs கிளைம் பண்ணலாம். என்பிஎஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்திருக்கியா? பென்ஷன் ஸ்கீம் இல்லையே. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கியா? உன் ஃபேமிலிக்கு இல்ல உன் பேரண்ட்ஸ்க்கு தனியா அந்த மாதிரி? ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன், ஆனா என்னோட ஃபேமிலிக்கு இருக்கு, ஆனா பேரண்ட்ஸ்க்கு இல்லையே. அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா, இப்ப நீ உன்னோட ஃபேமிலிக்கு எடுத்திருப்ப, இப்ப நீ உன் ஹஸ்பண்ட் உன் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு எடுத்திருப்ப. அவங்களுக்கு எடுத்திருந்தீங்கன்னா 25,000 கிளைம் பண்ண முடியும் செக்ஷன் 80D-ல. இதுவே உன் பேரண்ட்ஸ்க்கு எடுத்திருந்த அப்படின்னா உங்க பேரண்ட்ஸ் வந்து பிலோ 60 இயர்ஸ்க்குள்ள இருந்தா 25,000 அடிஷனலா கிளைம் பண்ணலாம். இதுவே உன் பேரண்ட்ஸ் வந்து அபவ் 60 இருந்தாங்கன்னா 50,000 டிடக்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப புரிஞ்சுதா? ஓகே, நீ சொந்த வீட்டுல தானே இருக்க. ஹோம் லோன் போட்டு வாங்கினியா இல்ல நெட் கேஷ் போட்டு வாங்கிருக்கியா? ஹோம் லோன் போட்டு தான் வாங்கியிருக்கேன். அது வேற ஒரு பக்கம் இஎம்ஐ போயிருக்கு. ஹோம் லோன்ல செக்ஷன் 24B-ல நீ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருப்பல, அந்த இன்ட்ரெஸ்ட்ல 2 lakhs நீ டிடக்ஷன் காமிச்சிக்கலாம். இதுவே நீ வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்குற அப்படின்னா, அதுவும் 45 லட்சத்துக்குள்ள வாங்கியிருந்தேன்னா அதுல ஒரு 1.5 lakhs டிடக்ஷன் நீ காமிக்கலாம். செக்ஷன் 80EE-ல இந்த மாதிரி டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய இருக்கு, அடிக்கிட்டே போலாம்.